வணக்கம் மக்களே. இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கமருதனுக்கும் பார்வதிக்கும் பயங்கர சண்டை போயிட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்த பத்தி நம்ம கமருதன் சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நம்ம திவ்யா அதை கேட்டுட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. அது எவ்வளவு சூப்பரான விஷயம், எவ்வளவு ஓப்பனா விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. சோ போன வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கமருதனுக்கும் பாருக்கும் அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசியிருப்போங்க. ஆமாங்க, நம்ம பாரு வந்து ஒரு விஷப்பூச்சிங்கிற மாதிரி நம்ம கமருதன் சொல்லிட்டு இருக்காரு. இவ கூட நான் இத்தனை நாள் வந்து ஓட்டிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாருங்க. இவளுக்கு ஒரு தேவை அப்படின்னா இவ கண்டிப்பா நம்மள வந்து ட்ரெயினுக்கு கீழே கூட விட்டுட்டு அவ தப்பிச்சு போயிருவா. அந்த மாதிரியான ஆள் தான் அவ. சோ அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு அவ மட்டும்தான் முக்கியம். அவளுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்த சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது பின்னாடி வந்து திவ்யா இந்த விஷயம் எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க புட்டு புட்டு வச்சாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பாரு இதை எதுக்காக பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரிதான். அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ அந்த விஷயத்த பத்தி பேசுறா, பண்றா. இதேதான் நம்ம திவ்யாவும் சொல்றாங்க. சாண்ட்ரா கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, இந்த வாட்டி பலியாது நமக்கு அமிர்தம் தான். ஆனா இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கும் அவனுக்குமே ஆகாது. ஆல்சோ அவங்க விஷயத்துக்குள்ளே எனக்கு போகிறதுக்கு விருப்பமுமே இல்ல. பார்வை பொறுத்த வரைக்கும் நேத்து கமருதனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஆனா பார்வோட கேம் முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி இவளுக்கு ஒரு நெகட்டிவ் எதுவுமே வந்துச்சு. சோ இந்த விஷயத்த வச்சு இன்னைக்கு என்ன பண்ணலாம், இந்த வாரம் எப்படி ஓட்டலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா சொல்றாங்க. இவ இது வரைக்கும் பல சண்டை பிடிச்சாச்சு, பேட் டச் பண்ணான்னு சொல்லி ஒரு அலிகேஷன் வச்சாச்சு. அந்த விமென் கார்டு மென் கார்டுன்னு இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்டா என்ன பண்ணலாம்னா இவனால ஒருத்தனை வெளியவும் அனுப்ப முடியுங்கிறது தான் அவ யோசிச்சு பண்றான்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த மென் கார்டு விஷயம் விமென் கார்டு விஷயம் இவனோட பேட் டச் விஷயம் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் டச் குட் டச் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம திவ்யா கேக்குறாங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட விருப்பம் இல்லாம பண்றதுக்கு பேர் பேட் டச்சா இருக்கலாம். ஆனா ஒருத்தங்க விருப்பத்தோட பண்றதை எப்படி பேட் டச்னு சொல்ல முடியும்? சரி, அப்படி ஒருத்தன் பேட் டச் பண்றதுனா அங்கேயே செருப்பு கொண்டு அடிச்சுட்டு இத்தனை கேமரா இருக்கு, கேமரா முன்னாடி போய் சொன்னா அப்பயே அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்கல்ல. ஆனா இவ அதெல்லாம் சொல்லாம ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போட்டுற மட்டும் பண்ணிட்டு இருக்கால, அது எப்படி சரியா வரும்? சரி, அவன் பேட் டச் பண்றான், அவங்க கிட்ட நீ ஏமா திருப்பி போய் பேசுற? சரி, பேசினா கூட பரவாயில்ல. தனியா நீங்க வந்து ஸ்மோக்கிங் ரூம் போறீங்க, பாத்ரூம் போறீங்க. நேத்து வரைக்கும் எல்லா விஷயமும் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி திடீர்னு ஒரு நாள்ல உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகும்? சரி, இந்த விஷயம் பழசாவே இருக்கட்டும். ஆனா நீ சொன்ன விஷயம் தப்பு தானே. அது இல்லைங்கிறதாச்சும் நீ எங்கேயாச்சும் போய் பதிவாச்சு பண்ணியா? அதுவும் கிடையாது. இப்ப வரைக்கும் நீ அந்த ஒரு விஷயத்த அப்படியே தான் எடுத்துட்டு போற. ஏன்னா உனக்கு அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் இப்ப கண்டென்ட்டே பண்ண முடியுது. உனக்கு தேவை கண்டென்ட், அதை நீ பண்ணிட்டு இருக்க, பண்ணுமாங்கிற மாதிரி நம்ம திவ்யா பயங்கரமா பேசுறாங்க. நம்ம கம்ரு இதை பத்தி சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு வார்த்தையை சொல்றாரு, அரோரா வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான்னு சொல்லிட்டு. கரெக்டா அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது நம்ம அரோரா அங்க கிராஸ் பண்ணாங்க. கிராஸ் பண்ணும்போது நம்ம திவ்யா என்ன சொல்லியிருந்தாங்க, அரோராவை இங்க நிக்காத போயிருங்கிற மாதிரி கஞ்சாரையில காமிச்சிருந்தாங்க. நம்ம அரோராவை அங்க நிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் எல்லாம் கேட்டுட்டு போய் நம்ம திவ்யா இதுதான் விஷயம்னு சொல்லி நம்ம அரோரா கிட்டயே சொல்லியிருக்காங்க. நம்ம அரோராவும் அதுதான் சொல்றாங்க. நான் ஸ்டார்டிங்லயே அவங்க கிட்ட சொன்னேன், இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது வெளியில போச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக கூட சான்ஸ் இருக்கு. ஆனா அவ இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் மேல வச்சிருக்கா. அதை நீ வந்து கிளியர் பண்ணியே ஆகணும்னு நான் எப்பயும் வந்து சொல்லிட்டேன். பட் அது இவ்வளவு நாள் தூக்கிட்டு வந்து இப்ப ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் கொண்டு போறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம திவ்யாவா அதான் சொல்றா. ஆமா, எப்படியுமே அவங்க அம்மா வந்தா இதை ஒரு கேள்வியா கேட்பாங்கன்னு சொல்லி இதுல ஒரு கண்டென்ட் பண்ணலாம் தான் நம்ம பாரு இதை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப மாட்டிக்கிட்டது கமருதன்னு வைங்க. ஆனா கமருதனுக்கு இது தேவைதான்னு நான் சொல்லுவேங்க. இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம அரோரா கமருதனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி உன் மேல ஒரு தாட்டோ இல்ல எதுவுமே வந்துடக்கூடாது. நீ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தனா, ஃபர்ஸ்ட் பார்வ கூட்டிட்டு போய் தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு இந்த விஷயத்த இப்பவே சார்ட் அவுட் பண்ணு. நீ பண்ணையா பண்ணலையா இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ என்ன பண்ண, எப்படி பேசுன, எது அவளுக்கு தப்பா போச்சு அப்படிங்கறத உட்கார வச்சு பேசு. கிளியர் பண்ணு. கிளியர் பண்ணி இன்னொரு நேம நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம அரோரா தெளிவா சொல்றாங்க. இப்பயே எனக்கு சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிடு. கூப்பிட்டு வச்சு உனக்கு எங்க ஃபீல் ஆச்சு, என்ன ஃபீல் ஆச்சு, உனக்கு தோணுன நாள் சொன்னேன்னு சொல்லி சொல்ற. உனக்கு எப்படி தோணுச்சு? சரி, அப்படி தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசணும், எல்லா விஷயத்தையுமே கேளுன்னு சொல்லி நம்ம அரோரா மெச்சூரா ஒரு விஷயத்த நம்ம கம்ரவ் கிட்ட சொல்லி பண்ண சொல்லி சொல்றாங்க. அந்த விஷயம் என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.